வெல்கம் பேக் டு ஷேடோ சினிமாஸ். இன்னைக்கு எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். இந்த டூட்சி படத்தை பற்றி போன வீடியோவில் கொஞ்சம் ஹெவியாக பேசியிருந்தோம். நம்ம ஊரில் வந்த ஒரு படத்தோட ரிசம்பிளன்ஸ் ஹெவியாக இருந்ததுனால மிக்ஸ் பண்ணி பேசியிருந்தோம். இந்த டூட்சி படத்தை பற்றி மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட மெயின் மோட்டிவே தவிர, இதுலேருந்து தான் காப்பி அடிச்சிருக்காங்கன்னு ஊருக்கே தெரிஞ்ச டவுட் ஃபயரை பற்றி நான் தான் கண்டுபிடிச்சேன்னு நான் எதுவுமே சொல்லலை. ஸோ வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்றதை கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை சரியாக கன்வே பண்ணாமல் விட்டது என்னோட தப்பாக கூட இருக்கலாம். ஐ எம் சாரி ஃபார் தட். டூட்சியை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற மெயின் மோட்டிவ் தான் அந்த வீடியோவை என்னை உருவாக்க வச்சுது. 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை பற்றி இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கு எல்லாருக்குமே கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் 80s 90ஸில் வந்து அவரோட எத்தனை படத்தை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி தான் இன்றைக்கி இன்டர்நெட் ஆக்சஸ் அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட அவைலபிலிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் கூட ஒரு பர்டிகுலர் மனுஷனால் அக்ராஸ் டைம்லைன் மல்டிபிள் லாங்குவேஜஸில் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் சினிமாவை பார்த்து முடிக்கிறதுன்றது இம்பாசிபிள். அதே மாதிரி அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறதுன்றதும் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இன்றைக்கி ஜென்ரேஷன் பீப்புளுக்கு இப்படி ஒரு நல்ல படம் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லணும்னு நினச்சினே தவிர மற்றபடி வேறு எந்த எண்ணமும் கிடையாது. நானும் 30 வருஷமாக கோமாவில் இல்லை, பழைய படத்தை பற்றி இப்போ பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. என்ன சொல்ல வந்திருக்கேன்றதை கொஞ்சம் தயவு செய்து கடைசி வரைக்கும் பார்த்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். அதே டெய்லர் அதே வாடகை செக்மெண்ட்டில் இந்த டூட்சி படத்தோடைய எக்ஸாக்ட் ரிசம்பிளன்ஸாக வந்திருக்க சில படங்களை இன்றைக்கி கோர்வையாக கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு படமும் இதே ஜேர்னரில் எடுக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி மாறுது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் 2025 இப்போ ரீசெண்டாக கன்னடாவில் வந்த மிஸ்டர் ராணி. இந்த படத்தோடைய கதை எக்ஸாக்டாக டூட்சி மாதிரியே தான் இருக்கும். சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிற ஹீரோ எப்படி வந்து ஹீரோயினாக ஷைன் ஆகிறாருன்றதை ரொம்ப காமெடியாக சூப்பராக சொல்லியிருந்தாங்க. படம் ஓஹோ ஆஹான்னு சொல்ல முடியலனாலும் ஓகே, ஒரு டீசெண்டான படம்னு சொல்லலாம். ஏன்னா இது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு படம் செம்ம குப்பையாக ரிலீஸ் ஆச்சு இதே கான்செப்டில். தயவுசெய்து அதை பார்க்காதீங்க, இதை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படத்தோடைய ஓவரால் குவாலிட்டி லைட்டாக ஏதோ குறையுதே அப்படின்ற ஃபீல் இருக்கும். ஹியூமர் கூட லைட்டாக அங்கங்கே கிரிஞ்சாக இருக்கும். பட் காஸ்டியூம்ஸ் அண்ட் மேக்கப்பில் எந்த குறையுமே வைக்கல. அப்படியே பொம்பளை மாதிரியே இருப்பாப்புல, செம்மையாக பண்ணியிருப்பாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2024 கொரியனில் வந்த பைலட். படம் பட்டாசாக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்தோடைய ஃபீமேல் டைரக்டர் கொரியாவில் யாருமே அதிகமாக எடுக்காத இந்த ஜானரை ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. படத்தில் அவருடைய தங்கச்சி கேரக்டர் அவ்வளோ ஹைலைட்டுன்னு சொல்லலாம். படத்தோடைய டைட்டிலில் வர மாதிரி பைலட் வேஷத்துக்காக தான் இவர் லேடி கெட்டப்பே போடுவார். ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி கைட்லைன்ஸ் படி இது பாசிபிளா, ஃபேக் ஐடியில் இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. பட் ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியை எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற படம் 2004 இங்கிலீஷில் வந்த ஒயிட் சிக்ஸ். கண்டிப்பாக முக்கால்வாசி பேர் பார்த்துருப்பீங்க. இன்னும் யாராவது பார்க்கலன்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு லாஃப்டர் ரயாட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பட்டாசாக இருந்துச்சு. நான் நினச்சதை விட பல மடங்கு பயங்கரமாக இருந்துச்சு. 2 சிபிஐ ஆஃபீஸர்ஸ் ஒரு சூழ்நிலைக்காக வெள்ளைக்காரிங்க மாதிரி ட்ரெஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ 2 ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஒயிட் உமன் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்கன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு கேட்டகரி. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தான் பாசிபிள் ஆக்குனாங்கன்னே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்தது படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த படத்துக்கு சீக்வல் எடுக்க போகிறதா இப்போது ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. ஸோ இப்போது இந்த படத்துக்கு சீக்வல் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனையே பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக வந்தால் அதை பற்றியும் தனியாக பேசுவோம். ஸோ இன்னைக்கு லிஸ்ட்டில் 4வதாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக 2025 போர்ச்சுகீஸில் வந்த அ பிரைட் லாயர். அகெயின் இந்த படத்துடைய பிளாட்டும் டைட்டிலே இருக்குது. தன்னோட லாயர் வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காக வேஷம் போட வேண்டிய சூழ்நிலை அவ்வளோ கன்வின்சிங்காக நேச்சுரலாக கொண்டு போயிருந்தாங்க. படத்துடைய ஸ்டார்டிங் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் போக போக சூப்பராக பிக்கப் எடுத்துருச்சு. குறிப்பாக லாஸ்ட் 20 to 30 மினிட்ஸ் அவ்வளோ பட்டாசாக இருந்துச்சு. கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த படங்கள் டூட்சி போலவே தன்னுடைய ஆக்குபேஷனை காப்பாற்றிக்கிறதுக்காகவோ ப்ரொஃபஷனல் ரீசன்ஸ்க்காகவோ வேஷம் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் இந்த ஜேர்னரை ஹேண்டில் பண்ணியிருக்க விதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கும்போதே இந்த ஜேர்னருக்கான ட்ரூ ஃபார்ம் என்னன்ற அந்த ரா சினிமாவை நீங்கள் உணர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும்ன்றதை நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை ஸ்பாய்லர் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னும் 2 படங்கள் சஜஸ்ட் பண்ணுறேன். அது வேறு ரீசன்ஸ்க்காக லேடி கேட்ட போட்டிருந்தாலும் பட்டாசாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லிஸ்ட்டில் 5வதாக பார்க்க போகிற படம் 2023 ஹிந்தியில் வந்த ட்ரீம் கேர்ள் 2. பார்ட் 1 விட 2 தான் பயங்கரமாக இருக்கும். படத்தோடைய ஹைலைட்டே ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ரீசனுக்காக வேஷம் போடுவார். அந்த ரீசன் ஒரு ட்விஸ்ட்டு மூலமாக செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி மாறிடும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த படங்களை விட கொஞ்சம் வித்தியாசமான செட்டப்பில் பண்ணியிருப்பாங்க. செம்மையாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பார்த்தா தியேட்டரில் தான் பார்ப்பேன்னு அடம் பிடிச்சி போய் சப்டைட்டில் இல்லாமல் பாதி தான் புரிஞ்சு திரும்பி வந்து வீட்டில் ஹெச்டி வந்த பிறகு பார்த்தேன். ஸோ ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு பயங்கரமான படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு லிஸ்ட்டில் 6வதாக பார்க்க போகிற படம் 2016 சைனீஸில் வந்த
மிஸ்டர் ஹை ஹீல்ஸ். மற்ற எந்த படத்துலையுமே இல்லாத ஒரு ஆபியஸான விஷயத்தை இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்றது நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தோடைய பிளாட் நம்ம ரெமோ மாதிரியே லவ்வுக்காக தான் இவர் வேஷம் போடுற மாதிரி இருக்கும். பட் அதில் வர மாதிரி டாக்ஸிசிட்டி இல்லாமல் ஒரு நல்ல ரீசனுக்காக தான் பண்ணுவாப்புல. இந்த படத்தோடைய எண்டில் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு போட்டாங்க. ஸோ நிஜ வாழ்க்கையில் நடந்தது இதே மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காராம். அதை லைட்டாக இம்ப்ரூவைஸ் பண்ணி சினிமாக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத படத்தோடைய கிரெடிட்ஸ் போர்ஷனில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் ஒரே ஒரு பிளாட் ஹோல் ரொம்ப நேரமாக உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸில் ஒரு ஃபன் எலமெண்ட்டோட ஒரு சின்ன ட்விஸ்ட் மூலமாக அதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ரொம்பவே நல்ல படம்னு சொல்லலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி மேல் டு ஃபீமேல் டிஸ்கைஸ், அதாவது லேடி கெட்ட பேஸ் பண்ண கதைகள் இவ்வளோ தானா அப்படின்னா கிடையாது. ஸோ நம்ம சேனலோட பேசிக் மோட்டோ மாதிரி சினிமா இஸ் அன் ஓஷன். கண்டிப்பாக இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. வேறு ஏதாவது லாங்குவேஜில் வேறு டைம்லைனில் கண்டிப்பாக எங்கேயாவது ஏதாவது ரிசம்லன்ஸ் இருக்கும். பட் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் பார்த்த நல்ல படங்களை இன்றைக்கி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது படம் இதே மாதிரி கான்செப்டில் பேஸ் பண்ணி வந்திருந்தால் அதையும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.